விடயங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அதற்கு முன்பு கடந்த காலங்களில் உள்ள சில அரசியல்வாதிகளின் செல்வாக்கை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சிலர் பல மண்ணகழ்வதற்கான அனுமதி பத்திரங்களை வைத்திருக்கிறார்கள். ஒருவரிடம் பல அனுமதி பத்திரங்கள் இருக்கிறது. இவ்வாறு ஒரு சிலர் மட்டும் பல மண்ணகழ்வதற்கான அனுமதி பத்திரங்கள் இருப்பதனால் பெரும்பாலான இந்த வாகனத்தை லீசிங் முறையின் மூலம் எடுத்து அதை கட்ட முடியாமல் கஷ்டப்படுகின்றதான இந்த லொரி உரிமையாளர்கள் இன்று தெருவுக்கு வர வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய நகைகளை அடமானம் வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த மண் அகழ்வது உண்மையிலே கடந்த காலத்தில் இருந்து முறையற்ற விதத்திலே நடந்து வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லோடர்களை போட்டு ஆற்றுக்குள்ள உண்மையிலே லோடர்கள் இறக்க முடியாது. ஆனால் இறக்கி மண் அகழ்ப்படுது. இரவு நேரங்களிலே சட்ட விதிகளுக்கு முரணாக டிராக்டர் மிஷின்களை இறக்கி ஆற்றுக்குள்ள இறக்கி மண் அகலப்படுகிறது. இரவு நேரங்களில் அகலப்படுகின்ற மண்ணை அவர்கள் குவித்து காலையிலே விற்பனை செய்கிறார்கள். இவ்வாறு சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் இந்த மண் அகழ்கின்ற விடயத்தில் நீண்ட காலமாக இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் சட்டத்துக்கு முரணான வேலைகளை சிலர் செய்வதால் அதை பயந்து கொண்டு செய்கிறார்கள். அவ்வாறு பயந்து கொண்டு செய்வதனால் பல வாகன வீதி விபத்துகள் நடக்கிறது. குறிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், அண்மித்த காலத்திலே ஒரு பாடசாலை மாணவி ஒரு வாகனத்தினால் அடித்துக் கொலை செய்யப்பட்டார். அதனை ஒரு பாடசாலை ஆசிரியர் அடித்துக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி பவுனதி பாலத்திலே ஒரு வாகனத்தின் மூலம் அடித்து ஒரு கொலை செய்யப்பட்டார். இவ்வாறு வாகன வீதி விபத்துக்கள் அதிக அளவு இடம்பெறுகிறது. சட்டத்துக்கு முரணாக இந்த மண்களை அகன்று அவசரமாக கொண்டு செல்வதனால் பல வீதி விபத்துக்கள் கூட நடக்கின்றது.